இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூரில் இவ்வாண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை கூடுதலாக ஏறக்குறைய 24,800 வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2ஆம் காலாண்டுடன் ஒப்புநோக்க இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகும். ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் வரை 10,400 வேலைவாய்ப்புகள் இருந்தன. 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வேகம் எடுத்துள்ளது. சிங்கப்பூரின் மொத்த வேலைவாய்ப்பு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் அதிகரித்தது. இது 2வது காலாண்டின் அதிகரிப்பை விட 1 மடங்கிற்கும் அதிகமாகும். வேலைவாய்ப்பு வளர்ச்சி எதிர்பார்ப்பை விட வலிமையாக இருந்தது என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் செயல்பட்ட மோசடி கும்பலுக்கு பின்னால் 2 சிங்கப்பூரர்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. 32 வயது எங் வே லியங் தனது 33 வயது சகோதரர் வெய் காங் உடன் மோசடி கும்பலை செயல்படுத்தியதாக கூறப்படுகிறது. 438 மோசடி சம்பவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். அந்த மோசடிகள் மூலம் பாதிக்கப்பட்டோர் 41 மில்லியனை இழந்தனர். கம்போடியாவின் மோசடி நடவடிக்கையை நடத்திய சிங்கப்பூர் கும்பலின் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2 சகோதரர்களும் அவர்களது உறவினரும் என நம்பப்படுகிறது. இந்த கும்பலை 32 வயதான எங் வே லியங் என்பவர் வழிநடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அவர் குறைந்தபட்சம் 41 மில்லியன் இழப்புக்கு காரணமான 438 மோசடி வழக்குகளில் சந்தேகிக்கப்படும் பங்களிப்புக்காக சிங்கப்பூர் காவல்துறை தேடும் 27 சிங்கப்பூரர்களில் ஒருவராவார். சிங்கப்பூரில் ஒருவேளை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் வியட்நாம் உடனே கை கொடுக்கும். அதற்கான ஒப்பந்தத்தில் சிங்கப்பூரும் வியட்நாமும் கையெழுத்திட்டுள்ளன. இக்கட்டான சூழலில் சிங்கப்பூருக்கான அரிசி ஏற்றுமதியை வியட்நாம் முடக்காது என்று ஒப்பந்தம் கூறுகிறது. சிங்கப்பூரில் செயல்பட்டு வந்த பிரபல 12 கப்கேக்ஸ் நிறுவனம் அக்டோபர் 29ஆம் தேதியுடன் செயல்பாடுகளை நிரந்தரமாக நிறுத்தியுள்ளது. நிறுவனத்திற்கான முடிவு குறித்து தெளிவாக தெரியவில்லை என்ற போதும் நிறுவனம் தற்காலிகமாக கலைக்கப்படும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து புதன்கிழமை சிங்கப்பூருக்கு புறப்பட்ட SIA விமானம் மீண்டும் மெல்பர்ன் விமான நிலையத்திற்கே திரும்பியது. 219 பயணிகளையும் 17 ஊழியர்களையும் கொண்ட SQ228 விமானம் தொழில்நுட்ப கோளாறால் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக காமினி அஸ்வின்.